இணைந்திருக்கும் ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை சொல்லிக்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த குளோபல் புத்தா தியான பாடசாலைக்கு என்னோட நன்றிகள். பிரபஞ்சத்திற்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாம். நம்மளுடைய குரு பிதாமக பிரம்மரிஷி பத்ரிஜி அவர்களுக்கு நம் அனைவருடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கலாம். இன்னைக்கு என்ன உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா, ஆலயம் கொடுக்கும் ஞானம். அதுக்கு முன்னாடி ஒரு 2 மினிட்ஸ் நான் என்ன பத்தி சொல்லணும். ஏன்னு கேட்டா எப்பயுமே என்கிட்ட இருந்து தான் நான் ஆரம்பிப்பேன். நான் என்ன மாறி இருக்கேன்? ஏன்னு கேட்டா நம்ம வந்து நிறைய விஷயங்கள் நம்ம தியானம் பண்றோம், புக்ஸ் படிக்கிறோம், சத்சங் படிக்கிறோம். ஆனா நம்ம மாறி இருக்கிறோமா? இது எல்லாருமே நம்ம வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா நிறைய பேர் நம்ம தியானம் பண்றோம், எல்லாம் பண்றோம். ஆனாலும் அந்த பக்தி மார்க்கத்துல இருக்கிறோமா? பத்ரிஜி சொன்ன விஷயங்கள நம்ம வந்து ஃபாலோ பண்றோமா? இப்படின்றது. ஏன்னா அந்த மாரி நம்ம வந்து இங்க எல்லா விஷயங்களும் பண்ணிட்டு திருப்பி நம்ம பழையபடி நம்ம வந்து ஒரு விக்கிரக வழிபாடு, பூஜைகள், மூட நம்பிக்கைகள் இதுல இருந்தோம்னா நமக்கு நம்மளுடைய ஆன்மா கண்டிப்பாக வளர்ச்சி அடையாது. நான் வந்து பாத்தீங்கன்னா, நெறைய பக்தியில தான் இருந்தேன். ஒரு வெள்ளிக்கிழமைனா 27 விளக்கேத்துறது, ஏகப்பட்ட பிரசாதங்கள் பண்றது. நான் தியானத்துக்கு வந்த புதுசுலயும், தியானத்துக்கு வந்து கொஞ்ச நாள் கழிச்சும் அப்படிதான் இருந்தேன் நானு. ஆனா, ஒரே ஒரு சின்ன ஒரு படம் வந்து விழுந்து உடைஞ்சிருச்சுன்னா கூட ஒரு பயம் வரும். ஐய்யய்யோ! விழுந்து உடைஞ்சிருச்சே! இன்னைக்கு ஏதாவது நடக்குமா? உடனே அதுக்கு ஜோசியர் ஃபோன் பண்ணி கேட்பேன். என்ன பரிகாரங்கள் இதுக்கு பண்ணலாமே? அவர் யாருக்காவது அன்னதானம் குடுன்னா போவேன். எவ்வளவோ விஷயங்கள். கோவில்களுக்கு போவேன். முடியலன்னா கூட இன்னைக்கு வியாழக்கிழமைன்னா நம்ம வந்து போனோம். தட்சிணாமூர்த்திக்கு போனோம். வெள்ளிக்கிழமைனா அம்மாள் தரிசனம் போனோம். இதையே இப்படியே தான் இருந்தேன். ஆனா ஒரு சேத் ஒர்க் ஷாப் நான் அட்டெண்ட் பண்ணேன் நானு. லாக்டவுன் பீரியட்ல ஒரு சேத் ஒர்க் ஷாப். அப்ப சேத் விஞ்ஞானி என்ன சொல்றாரு? அந்த ஞானம் அந்த அளவுக்கு ஒரு கிளாரிட்டி குடுத்தது. ஏன்னு கேட்டா, நம்மளும் ஒரு ஆன்மா, கடவுள் எங்க இருக்காரு? நாமே கடவுள் அப்படின்ற ஒரு பத்ரிஜியோட அந்த கருத்து, இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் எனக்கு அப்படியே ஒரு கிளாரிட்டி வந்தது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, கொஞ்சம் அதுலேருந்து நான் பக்தியிலேருந்து நான் வெளியில வந்தேன். கண்டிப்பா இது வந்து சொல்லியே ஆகணும். பயம் போச்சு. ஏன்னா, நம்ம வந்து பயம் பக்தின்றதும், அந்த வழிபாடுகள் எல்லாமே ஏதோ ஒரு கோரிக்கைகள், பயம். எல்லாருமே நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு கூட்டம் கோவில்ல இருந்ததா? அப்படின்னு சொன்னா கிடையாது. இன்னைக்கு எக்கச்சக்கமான பேர். எல்லாத்துலயும் இது. அப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப ரொம்ப தெளிவா இருக்கேன். ஏன்னு கேட்டா ஒரு பயம் இல்ல. சரி நடக்கிறது நடந்தாலும், என்ன நடந்தாலும் இது ஒரு கர்ம வினை. ஏத்துப்போம் அப்படின்ற ஒரு புரிதல். இதுலேருந்து இது எல்லாமே நமக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுடைய வளர்ச்சி அப்படின்றது நல்லா தெரிஞ்சது நிச்சயமா. அதனால நம்ம இங்க இருக்கிறவங்களும் சரி, இது கேட்கிறவங்களும் சரி, நம்ம வந்து மாறணும். நம்ம வந்து எப்பயுமே நம்ம வந்து நம்ம ஆன்ம வளர்ச்சிக்காக நம்ம செய்யணுமே தவிர, திருப்பியும் ஏன்னு கேட்டா கண்டிப்பாக எனர்ஜி வந்து நான் நெறைய தியானம் பண்ணாலும், நெறைய புக்ஸ் படிச்சாலும், நெறைய சத்சங் அட்டெண்ட் பண்ணாலும், நான் திருப்பி அந்த வழிபாடுகள், அந்த வேண்டுதல்கள் இதுல தான் இருந்தோம்ன்னு சொன்னா, நம்ம வந்து டெவலப் ஆக முடியாது கண்டிப்பா. இது நான் வந்து ஃபுல் கம்ப்ளீட்டா மாறுனேன். எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க இப்போ. ஏன்னு கேட்டா, "என்ன நீங்க வந்து இவ்ளோ படங்கள் வச்சிருப்பீங்க, படமே காணுமே!" அப்படி எல்லாத்தையும் எடுத்தேன். எல்லாத்தையும் எடுத்தேன். ஆனா வீட்ல இருக்கிறோம். அட் த சேம் டைம் நம்ம மிடில் பாத்ல இருக்கணும். அதையும் பத்ரிஜி தான் சொல்லியிருக்காரு. அதனால வீட்ல இருக்கிறவங்க ஒண்ணும் அந்த பக்தி மார்க்கத்துல இருக்கிறதுனால, அவங்களுக்காக ஒரு படங்கள் வச்சிருக்கோம். அதனால வந்து என்னன்னு கேட்டா வேண்டுதல்கள் கிடையாது. ஒரு சாட்சியா அங்க நின்னுட்டு வரோம். யாராவது நிக்க சொன்னா நிப்போம். அவ்வளவுதானே தவிர, மைண்ட்ல நல்ல ஒரு தெளிவு வந்தது அப்படின்னு சொன்னா, இந்த தியானத்தினால் ஞானம் அப்படின்றது ஒரு உண்மையான ஒரு விஷயம். அப்படின்றது. ஏன்னா எல்லாருமே நம்ம வந்து சப்ஜெக்ட் கேட்கறது மட்டும் இல்லாம, நம்ம மாறி இருக்கோமா? ஏன்னு கேட்டா, நம்ம அந்தருடைய வழி நம்ம பத்ரிஜியோட அந்த 18 பிரின்சிபல்ஸ்ல நம்ம வந்து எல்லாமே மாறி இருக்கோமான்றத நம்ம செக் பண்ணிக்கணும். அப்படி பண்ணிட்டோம்னு சொன்னா, நிச்சயமா நம்மளோட ஆன்ம வளர்ச்சி எங்கேயோ போகும். இதுல சந்தேகமே இல்ல. இப்ப கோவில் அப்படின்னு சொன்னா, அந்த காலத்துல எல்லாமே ஒரு காரணம் இருந்தது. ஒண்ணும் கிடையாது. எல்லாமே நல்ல விஷயங்கள் இருந்தது. ஆனா காலப்போக்கில் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, நெறைய விஷயங்கள் நம்ம வந்து மாறிட்டோம். நம்ம கோவில் எதுக்கு? ஏன் போகணும் கோவில் அப்படின்னு சொன்னா, அதுலேருந்து என்ன கத்துக்கிறோம்? கோவில் என்னன்னா குணங்கள் மாறுவதற்கு. கண்டிப்பாக. லோக கல்யாணத்திற்காக ஏன்னா நெறைய பேர் வந்து அங்க உட்கார்ந்து தியானம் பண்ணணும். அந்த மாரி விஷயங்கள் வரணும். அப்படின்றது தான் கோவில்கள் கட்டப்பட்டது. அப்படின்னு சொல்லி. என்ன அப்படின்னு சொன்னா, கோவிலுக்கு உள்ள நுழையிறோம். உள்ள நுழையும்போது என்ன பண்றோம்னா, அங்க ஒரு பலிபீடம் இருக்கும். அந்த பலிபீடம் என்ன அப்படின்னு சொன்னா, உன்னுடைய கோரிக்கைகளை பலி குடுத்துட்டு உள்ள போ. அப்படின்ற நமக்கு ஒரு புரிதல், நமக்கு ஒரு ஞானம். ஏன்னு கேட்டா, கோவில்களுக்குள்ள எனர்ஜி ரிசீவ் பண்ணிக்கோங்க. நெறைய மகான்கள் வந்த இடம், பழைய காலத்து கோவில்கள், நெறைய சித்தர்கள், நெறைய அவங்க வந்ததுனால அந்த எனர்ஜி வந்து அங்க நல்லா இருக்கும். அப்போ வந்து நீ ஏதோ ஒரு யானத்துல ஒண்ணே ஒண்ணு நம்ம சொல்லுவோம். கோவிலுக்கு போனவங்க எல்லாம் தெளிவா இருக்காங்களா? அத நம்ம கண்டிப்பா யோசிச்சு பார்க்கணும். அந்த தெளிவா இருக்காங்களா அப்படின்னு சொன்னா, ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு இதுல தான் இருப்பாங்க. அப்ப நம்ம வந்து தெளிவு இல்லாம நம்ம இருக்கிறோமா அப்படின்னு.
அப்ப கோரிக்கைகள் என்னன்னு கேட்டா, எனக்கு வந்து எனக்கு ஹெல்த் நல்லா இருக்கணும், எங்க ஹஸ்பண்டுக்கு நல்ல வேலை கிடைக்கணும், என் பசங்க நல்லா படிக்கணும், அப்படியே குழந்தை வேணும், ஒரு குழந்தை இருந்தா 2 ஏதோ ஒரு வேண்டுதல்கள். அதனால கோரிக்கைகள பலி குடுத்துட்டு உள்ள போ அப்படின்றதுதான் அந்த பலி பீடம் அப்படின்னு சொல்றது. அதற்கப்புறம் என்ன பார்ப்போம் அப்படின்னா, துவஜஸ்தம்பம். துவஜஸ்தம்பம் என்னன்னா, நீ நிர்குணம், பரமான்ம நிலை. நம்ம வந்து நானும் ஒரு ஆன்மா, உடலே கோவில் அப்படின்னு சொல்றோம். இந்த கடவுள் அந்த நிலைக்கு நம்ம போகணும் அப்படின்றத உணர்த்துறதுக்காக தான் அந்த துவஜஸ்தம் அப்படின்னு சொல்றது. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கோரிக்கைகளை பலி கொடுத்துட்டு நம்ம போகும்பொழுதே அந்த மாதிரி ஒரு நிர்மால்ய குணம், நிர்குணத்துல இருக்கிறோமா அப்படின்றது, நம்ம நிர்குணத்துக்கு போ அப்படின்ற ஒரு புரிதல் உண்டாக்குவதற்கு இந்த துவஜஸ்தம்பம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து என்ன பண்றோம், துவஜஸ்தம்பம் உள்ள போன உடனே நம்ம நம்ம வந்து சுவாமியை பாக்குறோம். சுவாமியை வந்து எல்லாம் என்ன பண்ணுவோம், 3 சுத்து சுத்தணும் அப்படிம்பாங்க. 3 சுத்து எதுக்கு அப்படின்னு கேட்டா, நம்மளுடைய குணம், தமோ குணம், ரஜோகுணம், சாத்வீக குணம், இது எல்லாத்தையும் விட்டு நிர்குணம். தமோ குணம்னா என்ன அப்படின்னு கேட்டா, சோம்பேறித்தனம். இது அந்தந்த குணங்கள்லாம் மாறணும். சோம்பேறித்தனத்துக்கு நம்ம வந்து உதாரணம் என்ன சொல்லுவோம்னா, கும்பகர்ணன். சாப்பிடுறது, தூங்குறது, சாப்பிடுறது, தூங்குறது. அது இல்லாம அந்த குணத்திலேருந்து ரஜோகுணம் அப்படின்னா தப்புன்றது தெரியும். ராவணன் அதுக்கு உதாரணம் யார சொல்றாங்கன்னா, ராவணனுக்கு தெரியும் இது வந்து சீதையை தவறு அப்படின்றது தெரியும். ஆனாலும் அவர் என்ன பண்ணாரு, தப்பு பண்ணாரு. அதனால அதுலேருந்து வெளியில வரணும். தப்புன்னு தெரிஞ்சும் தப்பு அப்படின்றது. சாத்விக குணம் யாருன்னா விபீஷணன். விபீஷணன் என்ன பண்ணாரு, அண்ணன் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி தவற சுட்டிக்காட்டி ராமர் கூட வந்தார். அதனால்தான் அவர் வந்து ஆஹ் சாத்வீக குணத்துக்கு. சுத்த சாத்வீகம் யாரு அப்படின்னு சொன்னா ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் என்னைக்குமே அவர் அவர் இது போட்டோஸ் எல்லாம் பார்த்தா கூட நெஞ்ச பிளந்து உள்ளுக்குள்ள ராமர் இருக்கிறத காட்டுவாங்க. சுத்த சாத்வீகம். நிர்குணம் யாருன்னா, அது எல்லாத்தையும் கடந்து நிர்குணத்துக்கு வா, அதுதான் அந்த சுத்துறதோட விஷயம். நிர்குணம் யாருன்னா ராமர். பரமான்ம நிலைக்கு போ அப்படின்னு சொன்ன ஒரு புரிதல் அப்படின்னு. அதுக்கப்புறம் குளங்கள்ல குளிக்கிறது அப்படிம்பாங்க. காத்தால குளங்கள்ல குளினா என்னன்னு கேட்டா, சோம்பேறித்தனம் போகணும். ஏன்னு கேட்டா எப்பயுமே ஒரு தூக்கத்துல அப்படிலாம் இருப்போம்ல. அதனாலதான் இந்த குளங்கள் குளிக்கிறது அப்படின்றது சோம்பேறித்தனத்தை உணர்த்துவதற்கு. அது போகணும் அப்படின்னு சொல்றதுதான். அதுக்கப்புறம் வந்து என்னன்னு கேட்டா, உருவ வழிபாடு. உருவ வழிபாடு நமக்கு வந்து உருவ வழிபாடுன்றது தேவையில்லை. ஏன்னு கேட்டா, ஒரு குருவை நாடு. ஒரு குரு கிட்ட வச்சுக்கோ. அதுதான் நம்ம சுவாசமே குரு அப்படின்றோம். அந்த குருவோட, அந்த சுவாசமாகிய குருவோட எப்பயுமே கனெக்ட் ஆகிரு அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறம் கைய என்ன பண்றோம், கண்ணை மூடின்னு இப்படி கை வச்சுக்கிறோம். அது என்ன புரிதல்னா, அகம் பிரம்மாஸ்மி, நீ எனக்குள்ள இருக்க. கடவுள் வந்து உள்ளுக்குள்ள இருக்காரு, வெளியில தேடாத. அதுதான் உடலே கோவில் அப்படின்றோம். உடலே கோவில், அந்த கோவிலில் குடியிருக்கும் ஜீவன் தான் கடவுள் அப்படின்ற ஒரு புரிதல் வர்றதுக்காக அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா, தேங்காய் உரிக்கிறோம். தேங்காய் வந்து கொடுத்தோடனே உரிச்சு போடுறாரு. அது எல்லாமே என்னன்னு கேட்டா, எந்த ஒரு கோரிக்கையும் வச்சுக்காம போய் நில்லு. எந்த ஒரு எதுவுமே அதுக்குதான் என்னன்னு கேட்டா அக்செப்டன்ஸ். எந்த கோரிக்கைகள் இல்லாம வர்றதை ஏத்துக்கோ. இது ஒண்ணும் இது இல்லையே. ஏங்க அதுல நல்லதோ தீயதோ நம்ம தான் காரணம். நம்மளுடைய நல்லதுக்கும் தீயதுக்கும் நாம் தான் காரணம் அப்படின்ற ஒரு புரிதல் எங்கேருந்து வருது அப்படின்னு சொன்னா, அது உணர்த்துவதற்காக தான் அந்த தேங்காய் உரிப்பது. இது எல்லாமே எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னா, நம்ம தியானத்தை தொடர்ந்து பண்ணும்பொழுதுதான் இந்த மாதிரி ஒரு புரிதல் நமக்கு வரும். கண்டிப்பா வந்து இந்த மாதிரி ஒரு புரிதல் எப்படி வரும்னா, நீ தியானம் பண்றியா, சத்சங் அட்டன் பண்றியா, நல்ல புக்ஸ் ரீடிங் பண்றியா, இன்னொன்னு வந்து அதுல இருந்து கத்துக்கிட்டோமா, அதுல இருந்து மாறி இருக்கிறோமா, இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சும்மா நம்ம மகான்கள் கதையை படிக்கிறது, அதை படிக்கிறது, அது பண்றோம்னா அதுல இருந்து என்ன கத்துக்கிட்டோம், நம்ம லைஃப்ல டே டு டே லைஃப்ல நம்ம மாறி இருக்கிறோமா அப்படின்றதுக்காகத்தான் அது தேங்காய் இதுன்றது. அதுக்கப்புறம் வந்து என்னன்னு கேட்டா, தேங்காய் தேங்காய் உரிக்கிறோம், உடைக்கிறோம். ஏன் உடைக்கிறோம்னா, நமக்குள் இருக்கும் அந்த ஈகோ, அந்த அகம்பாவம், எவ்வளவு விஷயங்கள் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அகம்பாவம், கர்வம், இது சாதாரணமா எல்லாருக்கும் இருக்கு. ஆனா அதுல இருந்து இதெல்லாமே ஒரு புரியறதுக்கு தான் அதெல்லாம் அந்த காலத்துல வச்சிருந்தாங்க. நம்ம வந்து ஒரு பக்தியில போய் தேங்காய் உடைச்சா சரியா போயிடும், அர்ச்சனை பண்ணா சரியா போயிடும், இந்த புரிதல் கிடையாது. இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். நமக்குள்ள இருக்கும் அகம்பாவத்தை அழித்தோமானால், அந்த தேங்காய் தண்ணி எவ்வளவு ஸ்வீட்டா இருக்கு, அது எல்லாத்தையும் அழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா, நாமளும் ஒரு தூய ஆத்மாவாக கண்டிப்பாக இருக்க முடியும். அந்த ஒரு சுவை, அந்த இனிப்பு சுவை என்ன பண்ணுதுன்னு சொன்னா, நம்மளுடைய ஆன்மா அந்த அளவுக்கு வந்து தெளிவா இருக்கும் அப்படின்ற ஒரு புரிதல். அப்புறம் வந்து என்னன்னு கேட்டா, பிரசாதங்கள். பிரசாதங்கள் வந்து என்னன்னு கேட்டா, கொடுத்தா நல்லது. என்ன கொடுத்தா நல்லது அப்படின்னு கேட்டா, லோகத்துக்கு ஏதாவது கொடுக்கணும். நம்ம லோகக்ஷேமத்திற்காக
நம்ம கோவிலுக்கு போறோம், நம்ம பிரசாதம் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து என்ன பிரசாதம் அங்க கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டா, என்ன ஒண்ணு யுனிவர்ஸ்க்கு கொடுத்தாலும் நமக்கு டபுள். நீங்க பிரபஞ்சத்தை நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சா பிரபஞ்சம் நம்மளை நோக்கி 10 அடி எடுத்து வைக்கும். அதனால இந்த பிரசாதங்கள் கொடுப்பது அப்படின்னு சொல்றது இந்த மாதிரி விஷயங்களுக்காக. என்ன இன்னொன்னு வந்து என்னன்னு கேட்டா, நமக்கு பிரசாதத்தை வாங்கி கண்ணுல ஒத்திக்கிறோம். என்னன்னு கேட்டா, இன்னைக்கு எனக்கு என்ன கொடுத்திருக்கோ அதை நான் திருப்தியாக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்ற ஒரு அர்த்தம். அதுதான். இன்னொன்னு வந்து சாத்வீகமான உணவு. என்ன குடுக்குறோம் பிரசாதம்? அங்க என்ன குடுக்குறாங்க கோவில்ல சொல்லுங்க? எந்த கோவில்லயுமே எக்கோ, நான்வெஜ்ஜோ குடுக்கறது இல்ல. என்ன சர்க்கரை பொங்கல், தயிர் சாதம், புளி சாதம், இப்படிதான் குடுக்குறோம். அது என்னன்னு கேட்டா, "நீ சைவமாக இரு" அப்படின்ற ஒரு புரிதல். "நீ சைவத்திற்கு வா, சைவமாக இரு" அப்படின்ற புரிதலுக்காக தான் அந்த பிரசாதங்கள் அப்படின்றது. நம்ம சாத்வீகமான பிரசாதம் அப்படின்னு சொன்னா, இதுதான் குடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, உண்டியல்ல பணம் போடுறோம். எல்லாரும் போடுறோமா? என்ன எந்த ஒரு இதுல போடுறோம்? வேண்டிக்கிறோம். இது நடந்தா உனக்கு நான் ரூ. 1000 போடுறேன். இது நடந்தா நான் உனக்கு இது போடுறேன். இப்படியே ஒரு வேண்டுதல்கள். இந்த வேண்டுதல்கள் அப்படின்னு சொல்லி ஆனால் உண்டியல்ல பணம் போடுறது என்னன்னு கேட்டா, பிரபஞ்சத்திலிருந்து நம்ம நெறைய வாங்கிக்கிறோம். நெறைய வாங்கிக்கிறோம். எல்லாருக்கும் தெரியும். ஆனா திருப்பி பிரபஞ்சத்துக்கு என்ன குடுக்குறோம்? அதுதான் நம்ம இன்னும் என்ன பண்றோம்னா, அந்த யோசிக்கணும் எல்லாருமே. உண்டியல்ல காசு போடுறதுன்றது நிச்சயமா நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். எக்கச்சக்கமா போட்டு அது எந்தெந்த விதத்துக்கோ போகுது. ஆனா நம்ம அந்த பணம் போடுறதோட தத்துவம் அதுதான். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம பிரபஞ்சத்துக்கு என்ன குடுக்குறோம்? நம்ம தியான மகா யஜ்யம் நடக்கிறது. தியானத்துல எவ்வளவோ அன்னதானங்கள் அப்படின்னு சொல்லி நடத்துறோம். நம்ம "பாத்திரம் அறிந்து பிச்சை இடு" அப்படிம்பாங்க. அது நம்ம குடுக்குற காசு எப்படி உபயோகப்படுது? நல்ல விதத்துல போகுதா? அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி செஞ்சு கண்டிப்பா குடுக்கணும். அப்படி வந்து நம்ம நம்ம வந்து அந்த மாரி நம்ம வந்து குடுக்கணும். அதனால வந்து நம்மளுடைய நமக்கு எவ்வளவோ சம்பாதிக்கிறோம். நேச்சருக்கு எவ்வளவோ நமக்கு நமக்கு இயற்கையில வருது. அந்த பிரபஞ்சம் குடுக்குது. அப்ப இந்த பிரபஞ்சத்துக்கு என்ன பண்றோம் திருப்பி? என்ன பண்ணணும்னு நம்மளோட பொருள் தான் கிடையாது. நம்மகிட்ட என்ன ஞானம் இருக்கா? அத குடுங்க. நமக்கு இன்னைக்கு வந்து ஒரு சப்ஜெக்ட் நம்ம கத்துக்கிட்டோமா 2 பேர்ட்ட ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு உங்களுக்கு மத்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்கா? அந்த நல்ல விஷயங்கள 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அந்த மாரி நல்ல விஷயங்கள வந்து நம்ம திருப்பி நம்ம குடுக்கணும். இதுதான் உண்டியல்ல பணம் போடுறதுக்கு அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் என்ன லோகக்ஷேமத்திற்காக பத்ரிஜி ஒரே ஒரு பத்ரிஜி என்ன பண்ணாரு? அவர் தனக்காக ஒண்ணும் பண்ணீங்க. லோக கல்யாணத்திற்காக தியான மகா யஜ்யம் நடத்தினாரு. கர்த்தால்ல தியான மகா யஜ்யம். எவ்ளோ விஷயங்கள் நடக்குது. உலகம் வந்து எவ்வளோ நல்ல விஷயங்கள் எத்தனை மெடிடேட்டர்ஸ் உருவாக்கி இருக்காரு. எத்தனை பிரமிட உருவாக்கி இருக்காரு. அவர் ஒருத்தரால முடியும். இத்தனை பேர் அவர் உருவாக்கி நம்ம இத்தனை பேர் சேர்ந்து எவ்வளவோ விஷயங்கள் நம்மளால செய்ய முடியும். ஊர் கூடி தேர் இழுத்தல் அப்படிம்பாங்க. அந்த மாரி விஷயங்கள் நம்ம கண்டிப்பா எல்லாரும் சேர்ந்தால் தான் இந்த விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டா, மொட்டை அடிக்கிறது. இது வந்து காமனா பண்ணிடுவாங்க. நான் தான் சொல்லுவேன். மொட்டை அடிக்கிறீங்க போய் திருப்பி முடி வளராதுன்னு சொல்லி பாருங்க. யாராவது அடிப்பாங்களான்னு சொல்லுங்க. யாராவது அடிப்பாங்களா? அப்படின்னு. ஆனா வந்து அந்த மொட்டை அடித்தல் எதனால? அப்படின்னு சொல்லி கேட்டா, நமக்கு இருக்கும் தீய எண்ணங்கள், ஒவ்வொரு விஷயமும் தீய எண்ணங்கள விலகி நம்மகிட்ட இருக்கிற நெகட்டிவ்ஸ் அத்தனையுமே வெளிய போயி, நல்ல விஷயங்கள் வரணும். அப்படின்றதற்காகத்தான் அந்த மொட்டை அடித்தல் அப்படின்றது. அதுக்கப்புறம் அகண்ட தீபம் என்னன்னு கேட்டா, அகண்ட தீபம்னா என்ன அர்த்தம்? அப்படின்னு கேட்டா, நமக்கு நம் உடலில் இருக்கும் இந்த ஆன்மா என்கிற ஜீவன் எரிந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஆனா வந்து இன்னொன்னு வந்து அந்த கோபுரத்துல அகண்ட தீபம்ன்றது ஏத்துவாங்க. ஏன் ஏத்துவாங்க அந்த காலத்துல அப்படின்னு சொன்னா, நெறைய வெளியூர்ல இருந்து மக்கள் வருவாங்க. வியாபாரத்திற்காக எல்லாமே நடபாதையா வருவாங்க. அந்த கோபுரத்துல விளக்க பார்த்தா என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, "இந்த ஊர் இருக்கு போல இருக்கு. ஊர் கிட்ட வந்துருச்சு. இந்த ஊர்ல கொஞ்சம் தங்கிட்டு நம்ம மறுநாள் போலாம்." அப்படின்றதுக்காக தான். ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு வேக்ஸு, ஏதோ ஒண்ணு பாகக்கால விளக்கு, தேங்கால விளக்கு, பூசணிக்கால விளக்கு, எந்த கோவில நம்ம பொல்யூட் பண்றோம்? இது கூட கர்மா தான். நம்ம வந்து நேத்து நம்ம பார்த்தோம். என்னன்னு சொன்னா, நல்ல விஷயங்கள், தீய விஷயங்கள் செஞ்சா கர்மா. ஆனா நல்ல விஷயம் தெரிஞ்சு செய்யாமல் இருந்தாலும் அது கர்மா. ஆனா நம்ம வந்து கத்துக்கணும் இப்போ. நமக்கு வந்து இதெல்லாம் மோசம். இயற்கையை நம்ம மாசுபடுத்துறோம். தேவையில்லாத விஷயம். அந்த நல்லெண்ணெய், அந்த மண் விளக்கு, அந்த திரி, அந்த பருத்தி பஞ்சு போட்டு விளக்கேத்துனோம்னா, அது இன்ஹேல் பண்ணா நல்லது. அதனால விளக்கேத்த சொன்னது. இன்னொன்னு அந்த காலத்துல வந்து கரண்ட் இல்ல. அதனால விளக்கு ஏத்துனாங்க. இன்னைக்கு எல்லாம் இருக்கும் பொழுதும், ஏதோ ஒரு இதுல போய் நம்ம உட்கார்ந்து ஏத்துறோம். இதுலேருந்து எல்லாம் விடுபடணும். நெறைய விஷயங்கள் நம்ம மாறிட்டோமா, கோவிலுக்கு போறது பெரிய விஷயம் கிடையாது. இத்தனை விஷயங்கள் அங்க இருக்கும்பொழுது, அங்க நம்ம இது என்ன கத்துக்கிறோம்?
இந்த ஆலயம் உணர்த்தும் ஞானம் அப்படின்றது இதுதான் அப்படின்றது. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டா, நமக்கு அங்க போய் உட்கார்ந்துக்கோங்க அப்படிம்பாங்க. கொஞ்சம் உட்கார்ந்துட்டு பண்ணுங்க அப்படிம்பாங்க. கொஞ்சம் உட்கார்ந்து நீங்க அப்படின்னா ஏன் சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, நீ உட்கார்ந்து தியானம் பண்ணு. ஆனா நம்ம என்ன பண்றோம்? பேச்சு, பேச்சு, பேச்சு நெறைய பேச்சுக்கள் நெறைய இருக்கு. அந்த பேச்சுக்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு, அமைதியா அந்த இடத்துல உட்கார்ந்து, அந்த இறைவனோட கனெக்ட் ஆயி, அந்த எனர்ஜியோட கனெக்ட் ஆயி, எவ்வளவு அகத்தியர் பூஜை பண்ண இடமா இருக்கும், லவகுசா பூஜை பண்ண இடமா இருக்கட்டும், இந்த புராதன கோவில்களுக்கு போங்க. 5000 வருடம், 3000 வருடம் கோவில்கள் நெறைய இருக்கு. அங்க உட்கார்ந்து நம்ம நெறைய நேரம் உட்கார்ந்து தியானம் பண்ணும்பொழுது, நமக்கு என்ன ஆகும்னா, நம்மளுடைய ஆன்ம பலம் பெருகும். அந்த ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒரு புரிதல் வரணும்னு சொன்னா, இந்த கோவில்களுக்கு இந்த மாரி போகும்பொழுது, அந்த ஞானத்த நம்ம வாங்கிக்கணும். யோசிச்சு பாருங்க. எவ்ளோ விஷயம். கோரிக்கைகள அது மாரி செருப்ப வெளியில விட்டுட்டு போ அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னு சொன்னா, எல்லா விஷயங்களையும் நம்மகிட்ட இருக்க அத்தனை நெகட்டிவும் வெளியில விட்டுடு. உள்ள போய் நீ ஞானத்த கத்துக்கிட்டு வா. திருப்பி திருப்பி நீ ஞானம்னா எப்படி வரும் அந்த ஞானம்னா, அந்த தியானத்த நம்ம தொடர்ந்து செய்யும்பொழுது, இவ்ளோ புரிதல் வரும். இனிமேல் நம்ம கோவில்களுக்கு போகும்போது நமக்கு ஒரு எப்படி என்ன கத்துக்கிட்டோம்? என்ன பண்ணோம்? எந்த மூட நம்பிக்கைகள்ல இருக்கோம்? இதில நானே பண்ணியிருக்கிறேன். எல்லா பிரகாரம் சுத்துவேன். வெளில வந்தோனே, ஐயோ! இந்த பிரகாரம் சுத்தவே இல்லையே! இந்த சாமி ஏதாவது பனிஷ்மென்ட் குடுத்துருமோ! அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துருவோம். அப்படின்னு திருப்பி போய் சுத்திட்டு வருவேன். இது இப்ப எனக்கு புரியுது. நிச்சயமா ஒரு மாற்றம் வந்திருக்கு. அது மாரி சாமி வந்துரும்லாம் ஆடுவாங்க. இதெல்லாம் கண்டிப்பா கிடையாது. எந்த சாமியும் பனிஷ் பண்றது கிடையாது. அந்த ஒரு புரிதல் வரணும். அந்த ஒரு பயம் போகணும். அந்த ஒரு அக்செப்டன்ஸ் வரணும். அப்படின்னு சொன்னா, கோவில்களுக்கு போம்போது இந்த மாரி முறைகள் எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணோம்னு சொன்னா, நமக்கு வாழ்க்கை அற்புதமாக இருக்கும். இந்த ஞானம் நமக்கு கிடைக்கணும்னா, தொடர்ந்து தியானம் செய்யும்பொழுது, அகம் பிரம்மாஸ்மி. நானும் ஒரு ஆன்மா, நீயும் ஒரு ஆன்மா. எனக்குள்ள நீயும் கடவுள், நானும் கடவுள். அப்படின்ற ஒரு புரிதல் வரணும். அப்படின்னு சொன்னா, தொடர்ந்த தியானம் மட்டும் தான். இதுதான் இன்னைக்கு ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். வாய்ப்பு கொடுத்ததற்கு மிக்க நன்றி. தேங்க் யூ.